ஒரு பேக்கெட் பிரெட், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இருந்தால் போதுங்க. சூப்பராக 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். இன்றைக்கி தீப்ஸ்தாமல் கிச்சனில் நாம் 5 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டான பிரெட் உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ பிரெட் உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் முடிஞ்சளவு ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக குக் பண்ணணும். ஸோ இது குக்காக இருக்க டைமில் நம்ம வந்து ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால கோதுமை ப்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா மைதா ப்ரெட்டே யூஸ் பண்ணலாம், ஓகே தான். ஸோ ஒரு ப்ரெட் ஸ்லைசஸை 9 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது குட்டி குட்டி க்யூப்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் ப்ரெட் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்லைசஸ் ப்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வெங்காயம் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி குயிக்காக குக் ஆகும். ஸோ உப்பு ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. இது நல்லா வந்து மசிகிற அளவுக்கு குக் ஆகணும். ஸோ ஒரு நிமிஷம் தான் குக் பண்ணேன். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட குடமிளகா இருந்தால் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் என்கிட்ட குடமிளகா இல்லைன்றதுனால நான் ஆட் பண்ணல. பட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நான் வந்து கிச்சன் கிங் மசாலான்னு எவரெஸ்ட்லேருந்து ஒரு மசாலா தூள், இது வந்து என்னோடய ஃபேவரட்டான மசாலா தூள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து கரம் மசாலாவே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 50 ml தண்ணி விட்டு இதை வந்து நல்லா சாஸியாக இருக்கும். அப்போ தான் 50 ml மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா லைட்டாக கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட், அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ப்ரெட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தக்காளி வந்து ஃபுல்லாக இதில் கோட் ஆகிடணும். ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக அந்த கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேனில் வந்து இந்த ப்ரெட் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சாஸ் எல்லாம் கோட்டாக இருக்கிறதுனால ப்ரெட் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கூட இறக்கி வைக்கலாம். பட் அது ஆப்ஷன் தான். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக 1 டீஸ்பூன் பட்டர், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் சூப்பராக பிரெட் உப்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், கேரட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ்ன்னு ஏதாவது ஜூஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிரெட் வாங்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் குயிக், அப்புறம் ஈஸி, ப்ளஸ் ஹெல்தி அண்ட் டேஸ்டி. சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.